வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தேர்தலை ஒத்திவைக்கும் யோசனை சார்ந்து இதற்கு அனுர சஜித் ஆதரவு தெரிவிக்கிறார்களா இல்லையா, இதனுடைய பின்னணிகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது சார்ந்து நாம் இன்று பார்க்க போகிறோம். ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலை எதிர்வரும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைத்தல் மற்றும் தேவை ஏற்படின் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துதல் தொடர்பான தன்னுடைய யோசனை அரசியலமைப்புக்கு அமைவானது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். இவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இது சார்ந்து தெளிவுபடுத்தியிருந்தார். ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலை எதிர்வரும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பாலித ரங்கே பண்டார கடந்த 28ஆம் திகதி கூறியதை அடுத்து இந்த கருத்து பேசுபொருளாக மாறியிருந்தது. இவரது இந்த கருத்து தொடர்பில் அரசியல் கட்சிகள் விமர்சித்து வந்த நிலையில் கருத்தை ஆழமாக அறியாமல் இவ்வாறு அறிவிப்புகளை விடுவது சிறுபிள்ளைத்தனமானது என ஜனாதிபதியின் கீழியங்கம் தொழிற்சங்க முடிவுகளை எடுக்கும் 3 பேர் கொண்ட குழுவின் உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சியின் ரத்னபுரி மாவட்ட அமைப்பாளருமான சுப்பையா ஆனந்தகுமார் தெரிவித்திருந்தார். கடந்த 30ஆம் திகதி, அதாவது கடந்த மாதம் 30ஆம் திகதி அன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாலிதே ரங்க பண்டார தன்னுடைய கருத்து தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிப்பதாக சொல்லியிருந்தார். அதற்கமைய தனது கருத்து தொடர்பில் அவர் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். இறையாண்மையை கைவிட முடியாது, அதாவது இலங்கை குடியரசின் இறையாண்மை மக்களிடமே உள்ளது. இறையாண்மையை கைவிட முடியாது. இதில் நிர்வாக அதிகாரம், வாக்களிக்கும் உரிமை அடங்குகிறது. முதலாவது அத்தியாயத்தின் இலக்கம் 4 ஆனா அரசியலமைப்பு பிரிவில் இறையாண்மைக்குட்படுத்தப்படுவதன் சட்டத்தன்மை குறிப்பிடப்பட்டுள்ளது. 13வது அத்தியாயத்தின் 86வது சரத்துக்கமைய ஜனாதிபதியின் அபிலாசிக்கமைய தேசிய முக்கியத்துவம் மிக்கதாக ஜனாதிபதி கருதுகின்ற ஏதேனும் காரணத்துக்காக 85வது அரசியலமைப்பின் விதிமுறைகளுக்கு அமையவே ஜனாதிபதியால் சர்வஜன வாக்கெடுப்புக்காக அதனை மக்களிடம் முன்வைக்க முடியும். அத்துடன் அரசியல் அமைப்பின் 77(1), 77ன் 2வது பிரிவுகளிலும் இது தொடர்பில் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா பிரிவில் மக்களது நாடாளுமன்ற அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தாலும் சர்வஜன வாக்கெடுப்பின் போது மக்களால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அரசியல் அமைப்பின் 86வது சரத்தின்படி ஜனாதிபதியின் கருத்துக்கமைய தேசிய முக்கியத்துவம் மிக்கதாக அவர் கருதும் ஏதேனும் காரணத்துக்காக 85வது அரசியலமைப்பு பிரிவின் விதிமுறைகளுக்கு அமைய ஜனாதிபதியால் சர்வஜன வாக்கெடுப்புக்காக அதனை மக்களிடம் முன்வைக்க முடியும். 87(1) பிரிவுக்கு அமைய எந்தவொரு சர்வஜன வாக்கெடுப்பு தேர்தல்கள் ஆணையாளரால் நடத்தப்படுவதுடன் பெறுபேறுகள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட வேண்டும். 87(2) பிரிவுக்கு அமைய சர்வஜன வாக்கெடுப்பால் சட்டமூலங்கள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர் வாக்கெடுப்புக்கு செல்லும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் மற்றும் பயன்படுத்தப்படும் வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் தொடர்பில் தவறுகள் இடம்பெறும் பட்சத்தில் செயற்படுத்த வேண்டிய விதம் மற்றும் தண்டனைகள் விதிக்கப்படும் போது செயற்படுத்த வேண்டிய விதம் உள்ளிட்டவை தொடர்பிலும் நாடாளுமன்றத்தால் சட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டிய விடயங்கள் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளன. சர்வஜன வாக்கெடுப்பு மற்றும் அதன் போதான நாடாளுமன்றத்தின் வகிப்பாகம் தொடர்பிலேயே கூறியிருக்கிறார்கள். அவை அரசியலமைப்புக்கோ ஜனநாயகத்துக்கோ முரணானவை அல்ல. எனது யோசனை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்கவிடம் கூறினேன். அதற்கு அவர்கள் இருவருமே எந்தவித எதிர்ப்புகளையும் தற்போது வரை வெளியிட்டிருக்கவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சார்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு தன்மை ஆதரவா இல்லையா என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதையும் தாண்டி இந்திய பொது தேர்தலையும் தமது கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். அதாவது தன்னுடைய வெற்றியை தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆகியோருக்கு கட்சிகள், அதாவது ஏனைய கட்சிகள் தனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அவர்களுக்கான நன்றிகளையும் அவர் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து எக்ஸ் தளமூடாக அனுப்பிய செய்திக்கு பதிலளித்த மோடி, இந்தியா இலங்கை பொருளாதார கூட்டுறவில் எங்களது தொடர்ச்சியான ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லியிருந்தார். பாஜக தலைமையிலான NDA கூட்டணியின் வெற்றிக்கு ஜனாதிபதி ரணில் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது மோடியின் தலைமையின் கீழ் முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் இந்திய மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது என்று கூறினார். நெருங்கிய அண்டை நாடான இலங்கை இந்தியாவுடனான கூட்டுறவை மேலும் பலப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவித்த மோடி, இலங்கையுடனான எமது உறவுகள் சிறப்பானது மற்றும் தனித்துவமான சகோதரத்துவமானது என்று சொல்லியிருந்தார். எங்கள் அண்டை நாடு முதல் கொள்கைகளுக்கு இணங்க எங்கள் பிரிக்க முடியாத
இல்லாத பிணைப்புகளை மேலும் வலுப்படுத்த நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என்று சஜித் பிரேமதாச வெளியிட்ட இந்த செய்திக்கு மோடி பதிலளித்திருந்தார். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நண்பர் என விழித்திருந்த மோடி, இந்தியா இலங்கை கூட்டாண்மை புதிய எல்லைகளை பட்டியலிடுகையில் உங்கள் ஆதரவை தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம் என்று மோடி அளித்திருந்தார் பதில். சரத் பொன்சேகாவின் வாழ்த்து பதிவுக்கு பதிலளித்துள்ள மோடி, இலங்கையுடனான உறவுகள் விசேடமானவை, மேலும் அதை ஆழப்படுத்தவும் வலுப்படுத்தவும் நாங்கள் தொடர்ந்து மக்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்ற ஒரு விடயத்தை மோடி பதிவு செய்திருந்தார். இதையும் விட மற்ற தலைவர்கள் ஓடுவதற்கு சப்பாத்தை தேடிக் கொண்டிருந்த வேளையில் தான் செருப்பு காலோடு சென்று ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அரசியலமைப்பு ஒதுக்கிவிட்டு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துக்கு ஆதரவளிப்பது அனைவரதும் பொறுப்பாகும் என்பதை ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார். நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டியவின் ருவன்வெல்ல இல்லத்தில் நேற்றைய தினம் பிற்பகல் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த போது ஜனாதிபதி இதை சொல்லியிருந்தார். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியுடன் நாட்டின் அரசியலும் வீழ்ச்சியடைந்துள்ளதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, முதன்முறையாக அரசியல் இல்லாத அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. தற்போது மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தாலும் நாடு இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுபடவில்லை. எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். வங்குரோந்து அடைந்துவிட்டதாக அறிவித்திருக்கும் அரசாங்கத்தினால் மக்களுக்கு எவ்வாறு இந்தளவு சலுகைகளை வழங்க முடியும் என சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். உரிமைய அஸ்வசும அரிசி மானியம் வழங்கும் திட்டங்கள் நாட்டின் பொருளாதாரம் நல்ல நிலையில் இருந்தபோது ஏன் செயற்படுத்தப்படவில்லை என்று கேட்கின்றார்கள். அதேபோல அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கினோம். 2015க்கு பிறகு இவ்வாறான சம்பள உயர்வு வழங்கப்பட்ட இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும். எனவே இந்த நிவாரணங்களை அரசாங்கம் எவ்வாறு முகாமைத்துவம் செய்ய போகிறது என்ற கேள்வி காணப்பட்டது. மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் இந்த ஒரு நாட்டை நாங்கள் பொறுப்பேற்றிருக்கின்றோம். ஏனைய தலைவர்கள் ஓடுவதற்கு சப்பாத்து தேடிக்கொண்டிருந்த வேளையில் நான் செருப்பு காலோடு சென்று ஆட்சியை பொறுப்பேற்றேன். அது மாத்திரமின்றி சரியான கொள்கையின்படி செயற்பட்டேன். அதனால சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக சமூகத்தின் நம்பிக்கையை வென்றெடுத்தோம். 2 வருடங்களில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப மிகவும் கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்தது. வரி அதிகரிப்பு இலகுவானதாக இருக்கவில்லை. ஆனால் அது மட்டுமே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஒரே வழியாக விளங்கியது என தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் நாம் வங்குரோந்து நிலையிலிருந்து மீளக்கூடிய சாத்தியம் உள்ளது. ஆனால் அது போதாது. நமது நாட்டில் பொருளாதாரம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எனவே எமது பொருளாதார இலக்குகளின்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்திருந்தார். இதையும் தாண்டி சஜித் பிரேமதாச அனுரகுமார் திசாநாயக்க மீதான ஒரு குற்றச்சாட்டுகள் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற மாதிரியான ஒரு கதை. அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அதோடு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் தாம் முன்வைத்த கேள்வியை சஜித் நாடாளுமன்றத்தில் எழுப்புவதாக அவர் குற்றம் சுமத்தினார். தாம் எழுப்பிய கேள்வியை எவ்வாறு சஜித் பிரேமதாஸ் எழுப்புவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது என அவர் வினாவியதோடு இந்த விவகாரம் தொடர்பில் சபாநாயகர் மீது அனுரகுமார் திசாநாயக்க குற்றம் சுமத்தியிருந்தார். இந்த நிலையில் சஜித் பிரேமதாச இந்த கேள்வியை 11:40க்கு நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தேசிய மக்கள் சக்தி 12:10க்கு கேள்வி எழுப்பியதாகவும் சபாநாயகர் மஹிந்த ஜாபாவிவர்த்தன தெரிவித்தார். சபாநாயகர் காலியலத்தின் ஊடாக கேள்வி எழுப்பாதது நேரடியாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கேள்வி ஒப்படைக்க முடியுமா என அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார். விரும்பினால் நேரடியாக கேள்விகளை ஒப்படைக்க முடியும். ஆனால் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் நேரடியாக கேள்விகளை ஒப்படைப்பது பொருத்தமானது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தின் ஊடாக கேள்வி எழுப்பும் போது அங்கு சிறுபிள்ளை விளையாட்டு தனங்கள் இடம்பெறுவதாக அனுர தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவ்வாறு தொடர்ச்சியாக கட்சிகளுக்கு இடையிலான மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இன்னொரு பக்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரத்தை எழுப்பி இருக்கின்றோம், தொடர்ச்சியாக பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு எப்படித்தான் யார் ஆட்சி அமைத்தாலும் இந்த பொருளாதாரம் ஒரு முன்னுக்கு வர வேண்டிய நிலை இருக்கின்றது. அன்று எல்லோருமே ஜனாதிபதியாக பதவி ஏற்குமாறு அழைப்பு எல்லோருக்கும் எடுக்கப்பட்ட நிலையில் அவர்களும் ஓடி ஒழித்தார்கள். நான் தான் அதனை பொறுப்பேற்று இந்த இடத்துல கொண்டு வைச்சிருக்கிறேன் என்று சொல்லி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்திப்புகளையும் சரி பல இடங்களில் அவர் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான ஒரு பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தல் சார்ந்து பொறுத்திருந்தாம் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.